ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் வேலம்மாவில் தான் மீட் பண்ணோம், +1 +2. ஸோ அப்போது எனக்கு யார்கிட்டையும் பேசணும்னு தோணுது கிடையாது. பட் எனக்கு இலக்கியாவை பார்த்தோன்னா பிடிச்சிருந்தது, அஸ் அ ஃப்ரெண்டாக பிடிச்சிருந்தது. அப்போது நான் ஃபேஸ்புக்கில் பேரை கண்டுபிடிச்சி அப்போ பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 12th முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் டச்சில் இல்லை. அண்ட் தென் அவங்க கோயம்புத்தூர் போயிட்டாங்க படிக்க. நான் ஸ்ரீபெரும்புதூர் காலேஜில் படித்தேன். ஃபைனல் எண்டிங்கில் தான் அவங்க இன்டர்ன்ஷிப்காக பெங்களூர் கம்பெனிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது இன்டர்வியூ ப்ராசஸில் அப்போ நான் பேச ஆரம்பித்தோன்னா 2018 பேச ஆரம்பித்தோம் எண்டில். அப்புறமும் நல்லா கேஷுவலாக தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் கரெக்டாக யூஜி முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக ரொம்ப பேச ஆரம்பித்தோம். அந்த எனக்குமே பிடிச்சிருந்தது. பட் நான் கொஞ்சம் வெளியில் சொல்ல மாட்டேன், அவங்க உடனே சொல்லிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தான் சொன்னாங்க, எனக்குமே பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ஷை டைப். சரி, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஏன் இது பண்ணணுன்ட்டு நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன் அவங்களுக்கு. இவங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கேர்ள் மாதிரி லைக் 1 month எனக்கு டைம் வேணும், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. 1 month பாதியிலே தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து எஸ் தான் சொல்ல போகிறாங்கன்னு. பட் கேட்டால் நாங்கள் வந்து நேரில் தான் அது சொல்லிக்கணும் அப்படின்ற ஒரு இது வச்சுருந்தோம். மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்ணுவோம், எதர் சென்னை ஆர் பெங்களூரில். ஸோ அப்போது ஆன் அண்ட் ஆஃப் 1 month ஒன்ஸ் மீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது நேரில் மீட் பண்ணும்போது சொல்லலாம் நான் வச்சுருந்தேன். அப்புறம் நானும் அவங்க ஜூன் 22 ப்ரப்போஸ் பண்ணாங்க எனக்கு. நான் ஜூலை 21 சொன்னாங்க. அந்த 2021 நான் எஸ் சொன்னேன். வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே வழி துணையே. கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் வா தேடி தேடி போவோம். குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா, திக்கு முக்கு ஆடி போகின்றே. போல
மகரிச ககமா நீரம் அப்பா மகரிச நினிச நினிச கரிச நிரம நீரித நிரம மகரி நினிச நினிச கரிச ககமா நீரம் அப்பா மகரிச நினிச நினிச மகரிச நிரம நீரித நிரம மகரி. வெட்டிங் ஃபீல் எப்படி இருக்கு? நாளைக்கு சொல்கிறோம் ப்ரோ, நாளைக்கு தான் தெரியும். அது எனக்கு ஒரு நர்வஸாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நல்லாவே போயிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ் இருக்குது. அதெல்லாமே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போகணும். அது அந்த டென்ஷன் தான் எனக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லபடி நடக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு.